Pies. பேஸ்ட்ரி டவ்வ ஒரு கேசிங் அல்லது crust மாதிரி தயார் பண்ணி அதுக்குள்ள இனிப்பு அல்லது உப்பு நிறைஞ்ச ஒரு இன்டர்னல் ஃபில்லிங்க வச்சு அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி தயாரிக்கப்படுற டிஷ்ஷுக்கு பேர் தான் பாய். உணவுக்காக வேட்டையாடக்கூடிய மனித சமுதாயம் விவசாய சமுதாயமா மாறின காலத்துலதான் பைஸ் தயாரிக்கிற வழக்கமும் ஆரம்பிச்சிருக்கு. ஆதிகால மனிதர்கள் தானியங்களை பேக் பண்ண கத்துக்கிட்டப்போ புதுவிதமான போர்ட்டபிள் ஃபுட்டை கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்ச இந்த ஃபில்லிங் நிறைஞ்ச ஒரு விதமான பேக்கிங் ஃபுட் தான் இந்த காலத்து பைஸ்க்கு முன்னோடிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. அபெகஸ் அப்படிங்கிற முதல் ரோம் குக் புக்ல ஒரு விதமான பை கேசிங்க பத்தி முதல் முறையா குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத நாம பார்க்கலாம். மிடிவல் யூரோப்ல பெசஞ்ச மாவை பயன்படுத்தி பேஸ்ட்ரி ஷேப்ல உள்ள ஒரு விதமான ஃபுட் கேசிங்க தயாரிச்சாங்க. பாக்ஸ் ஷேப்ல இருந்த அந்த பேஸ்ட்ரி கிரஸ்டோட பேரு கஃபின்ஸ். அதுக்கு மேல இருந்த ஓபன் டாப் கிரஸ்டுக்கு பேரு ட்ராப்ஸ். பை அப்படிங்கிற சொல் இங்கிலாந்துல 12ஆம் நூற்றாண்டுல முதல் முறையா பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்த இங்கிலாந்துக்காரங்க பையோட ரெசிபிய தங்களோட கொண்டு வந்தாங்க. அமெரிக்காவில கிடைச்ச சில புதிய உள்நாட்டு இன்கிரிடியன்ஸ பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பைஸ் தான் நாம இன்னைக்கு விரும்பி சாப்பிடுறோம். இந்த குயிக் பை ரெசிபிய நீங்க உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவை 9 இன்ச் அல்லது 23 சென்டிமீட்டர் பேனுக்கு ஏத்த மாதிரி கடையில வாங்கின ஒரு பை crust, மெல்லிசா துண்டா நறுக்கப்பட்ட 6 ஆப்பிள்கள், 3/4 கப் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 3/4 டீஸ்பூன் அரைச்ச லவங்கம், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/8 டீஸ்பூன் ஜாதிக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். முதல்ல ஓவனை 425 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் அல்லது 218 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணிக்கங்க. உங்க பை கிரஸ்டை எடுத்து ஒரு ரவுண்ட் பேக்கிங் டிஷ்ல வைங்க. அதுக்கப்புறம் ஃபில்லிங் இன்கிரிடியன்ட்ஸ ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல போட்டு கலந்துக்கங்க. அடுத்ததா அந்த ஃபில்லிங்க ஒரு ஸ்பூன்ல எடுத்து அத பை கிரஸ்ட் மேல சீரா பரப்பி விடுங்க. இன்னொரு பை கிரஸ்ட் ஷீட்டை எடுத்து அத ஆப்பிள் ஃபில்லிங்க்கு மேல ஒரு டாப் லேயரா வைங்க. ஒரு சின்ன கத்தியால அந்த டாப் லேயர்ல பிளவுகளை ஏற்படுத்துங்க. அடுத்ததா அந்த பையை எடுத்து ஓவன்ல 40 to 45 மினிட்ஸ் வைங்க. அப்புறம் ஆற வச்சு அதை சர்வ் பண்ணுங்க.